வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான். அப்போ அதாவது 32 இன்ச்சு பாடி அளவு உள்ளவங்களுக்கு இந்த ப்ளவுஸ் வந்து 32 இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட் உள்ளவங்களுக்கு அதை எப்படி கணக்கு பார்த்தேன்னு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க ஒரு தடவை. இந்த அக்குள் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஒன்று போல் எடுத்து விட்டு இந்த பார்த்தீங்களா, பார்க்கும்போது 16 இன்ச்சு இருக்குது. பேக் மட்டும் 16 இன்ச்சு இருக்குது, 16.5 இருக்குது. ஓகேங்களா, பேக் வந்து 16.5 இருக்குது. அந்த 16 இன்ச்சு இருக்கு இல்லையா, 16 இன்ச்சை அடுத்து இந்த சைடு ஃப்ரண்ட்டில் வந்து இந்த சைடு வச்சு நம்ம பார்க்கும்போது லைட்டாக ரொம்ப இழுக்கக்கூடாது, லைட்டாக வந்து இழுத்துக்கலாம். எவ்வளோ இருக்குது? 24.5 இருக்குது. ஓகேங்களா, மொத்தத்துக்கு 24.5 இந்த பட்டன் பீஸ் பக்கம் இங்கேருந்து வச்சு பார்க்கும்போது நமக்கு 32.5 வருது. ஓகே, 32 இன்ச்சு வருது. தெரியுதுங்களா? 32 இன்ச்சு. இந்த பட்டன் பீஸ் வந்து இது இங்கேருந்து ஃபுல்லாக வச்சு பார்க்கணும். இந்த பாக்குக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம இந்த இந்த மடக்கி அடிச்சுருக்காங்களா, அந்த அளவுக்குள்ள மெஷர்மெண்ட்டு தான் நம்ம கலெக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இப்போ இது வந்து 32 இன்ச்சு பாடி அளவு மெஷர்மெண்ட் உள்ளவங்களுக்கான ப்ளவுஸு. ஓகேங்களா, இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ நான் ஏற்கனவே மெஷர்மெண்ட்டு வந்து அளவு ப்ளவுஸில் இருக்க மெஷர்மெண்ட்டு ஒரு சில அளவுகளை வந்து நான் எடுத்து எழுதி வச்சுருக்கேன். ஓகேங்களா, இப்போ நம்ம கட் பண்ணலாம். இப்போ எப்பயும் போல் நான் 1.5 இன்ச்சு கீழே வந்து பட்டி அடிப்போம், மடக்கி அடிப்போம்ல, அதுக்கு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இது ஃபோல்டிங் வந்து என் பக்கம் இருக்குது, அன்ஃபோல்டிங் வந்து அந்த பக்கம் இருக்குது. ஓகேங்களா, துணியை வந்து எப்பயுமே அந்த மாதிரி தான் நம்ம மடித்து போடணும். கரப்பக்கம் வந்து மடித்து போடக்கூடாது. மடித்து போட்டிங்கன்னா ப்ளவுஸ் வந்து சீக்கிரம் கிழிஞ்சு போயிடும். அதனால் இந்த மாதிரி தான் நம்ம வந்து மடித்து போடணும். கரப்பக்கம் 2 கரப்பக்கம் ஜாயிண்ட் ஆகிற மணிக்கு தான் நம்ம மடித்து போடணும். ஓகேங்களா, இப்போ வந்து உயரம் வந்து அவங்களுக்கு வந்து 12.75 இருந்துச்சு. அவங்க அளவு ப்ளவுஸில் வந்து உயரம் வந்து 12.75 இருக்குது. ஓகேங்களா, இப்போ அளவு ப்ளவுஸில் நம்ம உயரம் எடுத்துக்கலாம். இதாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வச்சு நம்ம உயரம் எடுத்துக்கலாம். உயரம் கரெக்டான அளவு மார்க் பண்ணிவிட்டு மேலே 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, மார்க் பண்ணியாச்சு. இப்போ அதை வந்து கரெக்டாக தான் 12.75 நான் எடுத்து வச்ச அளவு. அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. இது கரெக்டான அளவு தையலுக்கு மேலே ஏற்றி. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம பேக் வந்து இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா, பேக்கில் வந்து இந்த இருக்கு இல்லையா, இந்த தையல் இருக்குது தெரியுதுங்களா, இந்த தையல் இந்த மாதிரி வர மணிக்கு நம்ம மடித்து போட்டுக்கலாம். மடிச்சுட்டு அதை நம்ம இப்படியே கீழே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த மாதிரி கீழே வச்சு நம்ம தையல் போட்டிருக்காங்க இல்லையா, அது கரெக்டான மார்க்கு பண்ணிவிட்டு மார்க் பண்ணியாச்சு. அப்படியே நம்ம கழுத்தோட உயரம் மார்க் பண்ணிக்கலாம். கழுத்தோட உயரம் வந்து அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டான அளவு மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு மேலே தையலுக்கு ஏற்றி மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இது கரெக்டான அளவு 1/2 இன்ச்சு தையலுக்கு ஏற்றி மார்க் பண்ணியாச்சு. இது கரெக்டான அளவு. இப்போ 1 இன்ச்சு வந்து நம்ம டாட்டுக்கு, 2 இன்ச்சு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தையல் விடுவோம்ல, அதுக்கு இப்போ மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இவங்களுக்கு வந்து கழுத்தோட இறக்கம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அவங்களுக்கு வந்து கழுத்தோட இறக்கம் வந்து 6 இன்ச்சு தான் வருது. அதனால் நம்ம கழுத்தோட அகலம் வந்து ஒரு 2.25 மார்க் பண்ணிக்கலாம். கழுத்தோட அகலம் 2.25 மார்க் பண்ணியாச்சு. கழுத்து ஏற்றமாக இருக்கு இல்லையா, அப்போ கழுத்தோட அகலத்தையும் குறுக்கி போட்டோம்னா ரொம்ப இறுக்கி பிடிச்ச மணிக்கு இருக்கும். அதனால் கழுத்தோட அகலம் 2.25 மார்க் பண்ணியாச்சு. இப்போ அவங்களோட ஷோல்டர் வந்து 1.25 இருக்குது. 1 இன்ச்சு சேர்த்து 2.25. ஓகேங்களா, 1 இன்ச்சு சேர்த்து 2.25 வச்சு நானும் மார்க் பண்ணிட்டேன். இப்போ 2.25 வந்து 5.5 இன்ச்சு. ஓகேங்களா, மொத்தத்துக்கு 5.5 இன்ச்சு. அதே 5.5 இன்ச்சை வச்சு நானும் ஃபஸ்ட்டு கீழே மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, 5.5 கீழே மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. இங்கேயும் நம்ம 2.25 வச்சு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். 2.25 வச்சு ஸ்ட்ரைட் லைன் போட்டு கழுத்து ரவுண்டு வரைஞ்சிட்டு அதை கரெக்டாக இருக்கா இல்லையான்னு நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி
வரைஞ்சாச்சு. வரைஞ்சிட்டு இப்போ இதை வந்து நம்ம ரவுண்ட் பண்ணிக்குவோம். கழுத்தை வந்து ரவுண்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம கழுத்தோட அகலம் வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கிறது நம்ம வரைஞ்சது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும், செக் பண்ணணும் இல்லையா? அதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம ப்ளவுஸை வச்சு நான் தையலுக்குலாம் விடலை, மேலே கரெக்டான அளவில் அப்படியே வைக்கிறேன். ஓகேங்களா? தையலுக்கு விடாமல் கரெக்டாக வச்சு இங்கே நம்ம இங்கே நம்ம தைக்கிறதுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த அளவில் கரெக்டாக வருதான்னு மார்க் பண்ணி பார்த்துக்கிறேன். கரெக்டாக இருக்குது எனக்கு. இங்கேயும் கரெக்டாக வச்சு இங்கே நம்ம கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோம்ல, வெட்டுறதுக்கு தான் அதுக்கு கரெக்டாக அந்த அளவுக்கு நமக்கு கழுத்தோட அகலம் வந்து கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நான் வந்து கழுத்து அகலம் இப்போ நம்ம வந்து 1/2 இன்ச்சு கீழே இறக்கி வச்சு பார்த்துக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி 1/2 இன்ச்சு கீழே இறக்கி வச்சு பார்க்கும்போது இந்த பார்த்தீங்களா, அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. நம்ம கீழே வந்து இது கரெக்டான அளவு, இது நம்ம வெட்டுறதுக்கான அளவு, இதுக்கும் கரெக்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம கழுத்து வரைஞ்சது கரெக்டு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆம்கோலோட இறக்கம் எடுக்கணும் இல்லையா? இங்கே 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் கரெக்டாக வச்சுக்கலாம். வச்சுட்டு இங்கே மேலே 1/2 இன்ச்சு ஏற்றி கரெக்டான அளவு இந்த ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்களா, அங்கே கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு தையலுக்கு மேலே ஏற்றி மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ அதில் வந்து நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸ் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ நம்ம அதில் வந்து ஒரு 1.5 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? 1.5 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணி இந்த மாதிரி ரவுண்ட் கொடுத்தாச்சு. அவங்க செஸ்டோட அகலம் வந்து 32 இன்ச்சு. ஓகேங்களா? 32 நம்ம 4ஆல் வகுக்கும் போது எவ்வளோ வரும்? என்னாங்க 32, 8 இன்ச்சு. ஓகேங்களா? 8 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 8 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த பாடியோட மெஷர்மெண்ட்டும் ஆம்கோலும் நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆகணும். இந்த ஸ்லீவ் இருக்குல்லையே, அந்த ரவுண்டும் பாடி மெஷர்மெண்ட்டும் நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆகணும். ஓகேங்களா? இப்போ நம்ம அந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். ஆம்கோல் மெஷர்மெண்ட்டை 7 இன்ச்சு இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து நம்ம 1/2 இன்ச்சு தையலுக்கு இது பண்ணுவோம்லே, அதை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம அப்படியே ரவுண்ட் வச்சு பார்க்கும்போது நமக்கு 6.25 தான் வருது. ஓகேங்களா? அதை வந்து நம்ம ரவுண்ட் பண்ணி பார்க்கும்போது 6.25 தான் வருது. 6.25 தான் வருது. நமக்கு 7 இன்ச்சு வந்துச்சு இல்லைங்களா? அப்போ அந்த 7 இன்ச்சு தான் நமக்கு வரணும். ஓகேவா? இன்னொரு தடவை செக் பண்ணிக்கலாம். 7 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக தான் இருக்குது. நம்ம ஸ்லீவ் ரவுண்டு மட்டும் கரெக்டாக பர்ஃபெக்டாக எடுத்துடணும். அப்படின்னா தான் நமக்கு சுருக்கம் வராது, ஒன்றும் வராது. ஓகேங்களா? ஆம்கோலும் செஸ்ட்டும் ஸ்லீவும் கரெக்டாக ஒன்று போல் மேட்ச் ஆனால் மட்டும்தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த நம்ம உள்ளே திருப்பி விட்டு இந்த கரெக்டாக கட்டிங் போட்டிருக்காங்களா, அங்கேயும் இங்கே ஷோல்டரில் கட்டிங் போட்டிருக்காங்க இல்லையா, அங்கேயும் நம்ம வச்சு பார்க்கும்போது 6.25 வருது. ஓகேங்களா? 6.25 வந்தால் அவங்க வந்து இங்கே வந்து 1.25 இன்ச்சு அவங்க கொடுத்து கட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம வந்து அவங்க அளவு ப்ளவுஸில் இருக்க இறக்கம் அந்த அளவு தான் கரெக்டாக வச்சுருக்கோம். அப்படிங்கும்போது அப்போனா அவங்க 1.25 இன்ச்சு வந்து இந்த ஆம்கோல் ரவுண்டுக்கு வரைஞ்சி கட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளும் அதே 1.25 வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ வரைஞ்சாச்சு. ஓகேங்களா? ஏன்னா அவங்க வந்து ஆம்கோல் இங்கே வந்து நம்ம சைட் ஜாயிண்ட் வந்து கரெக்டாக வச்சு மார்க் பண்ணும்போது பாருங்கள், இங்கே தான் இருக்குது. இது கரெக்டான அளவு, இது தையலுக்கான அளவு தானே, அப்போ கரெக்டாக தானே இருக்குது. அதனால நம்ம அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். 1.25 வச்சு அவங்க மார்க் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? 1.25 வச்சு மார்க் பண்ணியிருக்காங்க. நம்மளும் அதே மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ரவுண்ட் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக 6.25 நமக்கு இதில் வந்து மேட்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம வரைஞ்சது கரெக்டு. இப்போ அது போக நம்ம தையலுக்கு எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு விட்டுக்கலாம். ஓகேங்களா? அது மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இவ்வளோ தாங்க பேக் கட் பண்ணுறது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி தான் நம்ம வந்து பேக் வந்து கட் பண்ணணும். சரிங்களா? இது வந்து நம்ம முடிஞ்சு இப்போ பேக்கு நம்ம வரைஞ்சி முடிச்சாச்சு.
இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பயுமே இந்த ஜெஸ்டோட அகலமும் ஆம்கோல் ரவுண்டும் மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து எங்கேயுமே சுருக்கமே எதுவுமே இருக்காது, பெர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இது 32 இன்ச்சு சைஸ்காரவங்களுக்குரிய மெஷர்மெண்ட்டு. அவங்க ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அப்படியே நான் கட் பண்ணுறேன். கட் பண்ணியாச்சு. கரெக்டான இடத்துல ஒரு அரைக்காத்தும் நம்ம போட்டாச்சு. இப்போ பேக் முடிஞ்சு அடுத்து வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸ்லீவை வந்து இந்த மாதிரி மடித்து போட்டுக்கலாம். நம்ம ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி ஒன்று போல் எல்லாத்தையும் நல்லா எடுத்து விட்டு மடித்து போட்டுக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருக்காங்க, சார்ட் வச்சு ப்ளவுஸ் 32 இன்ச்சு பாடிக்கு ப்ளவுஸ் கட் பண்ணி காட்டுங்கன்னு. நான் வந்து உங்களுக்கு கட் பண்ணி ஒரு நாளைக்கு என்னோடய பாடி மெஷர்மெண்ட் எடுத்தேன். நான் என்னோடய பாடி மெஷர்மெண்ட்டு 32 தான். அதை வச்சு நான் கட் பண்ணி காட்டுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது கஸ்டமரோட ப்ளவுஸு. அதில் வந்து நான் இது பண்ணக்கூடாது இல்லையா? அதனால் அவங்க அளவு ப்ளவுஸ் கொடுத்துட்டாங்க. அதனால் அவங்க இந்த சார்ட் வந்து மேக்ஸிமம் மெஷர்மெண்ட் பாடி மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணுறதுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ரா எட்ஜஸை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம ஹெம்மிங் பண்ண போகிறோம். அதனால் 1.5 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். கீழே வந்து 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? தெரியுதுங்களா? 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணியாச்சு. இப்போ கையோட உயரம் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி கையோட உயரம் வந்து எவ்வளோ இருக்குன்னு நான் மார்க் பண்ணுறேன். ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? கரெக்டாக அங்கே வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த இதை வந்து லைட்டாக பிடிச்சிக்கிட்டு இதை பிடிச்சிட்டு நீங்கள் கரெக்டாக இது பண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக வரும். அதை அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். கை 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? அங்கே கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அப்படியே உயரம் மார்க் பண்ணுறோம். ஸ்லீவோட உயரம் மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு தையலுக்கு மார்க் பண்ணுறோம். இங்கே கரெக்டான அளவில் மார்க் பண்ணுறோம். 1/2 இன்ச்சு தையலுக்கு ஏற்றி மார்க் பண்ணுறோம். அப்படியே நம்ம இந்த பின்பாட்டோட ஸ்லீவ் அவங்க மார்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அதையும் நம்ம அப்படியே மார்க் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இதுதான் அவங்க அளவு ப்ளவுஸில் இருக்கிற ஸ்லீவ் ரவுண்டு. இது வந்து அவங்க அளவு ப்ளவுஸில் இருக்க ஸ்லீவ் ரவுண்டு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம 1/2 இன்ச்சு இந்த ரவுண்டு கொடுத்து ஸ்லீவ் ரவுண்டு நம்ம வரைஞ்சிக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படியே இருக்க மாதிரி. இல்லைன்னா நம்ம உயரம் கரெக்டாக எடுத்துருக்கோம் இல்லையா? அங்கே வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட் லைன் பண்ணிக்கலாம். இங்கே வந்து அவங்களுக்கு இந்த உயரம் வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைன், இதையும் கீழே அடிங்கை சுற்றளவுக்கு ஸ்ட்ரைட் லைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ அவங்களுக்கு இங்கே கீழோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா 5 இன்ச்சு, மேலே 6 இன்ச்சு வைப்போம். வச்சுட்டானா இதை அவங்க அடிங்கை சுற்றளவு கரெக்டுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. அளவு ப்ளவுஸ் கொடுத்துட்டாங்க இல்லையா? கரெக்டாக 7 இன்ச்சு வருது. அதில் எனக்கு அளவு ப்ளவுஸ் கொடுத்துட்டாங்க இல்லையா? அப்போ அதில் வந்து நம்ம அடிங்கை சுற்றளவு வந்து நம்ம பார்க்கணும். இந்த இருக்குல்லையா, இந்த ஆம்கோல்லேருந்து இந்த எக்ஸ்பெண்ட் ஆகாமல் இருக்கு இல்லைங்களா? அங்கே வச்சு நம்ம டேப்பை வச்சு அடிங்கை சுற்றளவு பார்த்துக்கலாம். கரெக்டாக 6 இன்ச்சு இருக்குது. ஓகேங்களா? 6 இன்ச்சு தெரியுதுங்களா? இந்த 6 இன்ச்சு இங்கே வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. நம்ம வரைஞ்ச ஸ்லீவ் வந்து அவங்க அளவு ப்ளவுஸில் இருக்க மாதிரி வரைஞ்சது கரெக்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த இதில் வந்து நமக்கு கரெக்டாக 1/4 மேட்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம அளவு எடுத்துக்கலாம். ஓகேங்களா?
அளவெடுத்தாலும் ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் உள்ளே தள்ளி நீங்கள் இந்த பெண்டு கொடுத்து கட் பண்ணிங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த முன்ன பின்ன வர்றதெல்லாம் இருக்காது. ஓகேங்களா? இதை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாம். அப்படி கோடு போட்டுட்டு கோடு போட்டாச்சு. நம்ம அளவு ப்ளவுஸில் 6.75 வச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, அதே 6.75 6.75 பாதி எவ்வளவு, 6ல் பாதி 3, அரையில் பாதி 1/4, அப்போ 6.5க்கு ஒரு புள்ளி கம்மியாக வரும். ஓகேங்களா? 3.5க்கு ஒரு புள்ளி கம்மியாக வரும். 6.75னா 3.5க்கு ஒரு புள்ளி கம்மியாக வரும். 3.5க்கு ஒரு புள்ளி கம்மியாக வரும். மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? 3.5க்கு ஒரு புள்ளி கம்மியாக வச்சு மார்க் பண்ணியாச்சு. இங்கேயே அதே அளவு இருக்கான்னு பார்த்துக்கலாம். கரெக்டாக அதே அளவு இருக்குது. ஓகேங்களா? அதில் நம்ம மேலே 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறோம். 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த பெண்டை கொடுத்து நம்ம வரைஞ்சிக்கலாம். இங்கேருந்து 1/2 இன்ச்சு வைக்கிறேன். இங்கேருந்து 1.5 இன்ச்சு வச்சு அதில் இந்த ரவுண்ட் வர மணிக்கு நம்ம பெண்டு கொடுத்து வரைஞ்சாச்சு. இப்போ இதிலேருந்து நம்ம ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்லீவை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி குடஞ்சி வெட்டணும் இல்லையா, அதுக்கு 2 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து இந்த 2 இன்ச்சு வச்சோம் இல்லையா, அதுலேருந்து இந்த மாதிரி ஸ்லீவு பெண்டு வரைஞ்சாச்சு. ஓகேங்களா? இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்லீவ் கட்டிங். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு கரெக்டான இடத்துல ஒரு அரைக்காத்து போட்டுடலாம். இங்கேயும் ஷோல்டர்லேயும் அரைக்காத்து போட்டுடலாம். இப்போ இதை வந்து நம்ம விரிச்சு விட்டுட்டு குடஞ்சி வெட்டிக்க போகிறோம். ஓகேங்களா? மேக்ஸிமம் இது ஒரு 1/2 இன்ச்சு இல்லைன்னா பெரும்பாலும் 1/2 இன்ச்சு வரைக்கும் தான் குடையணும், இல்லைன்னா 3/4 இன்ச்சு. அதுக்கு மேலே நீங்கள் குடஞ்சி வெட்டாதீங்க யாருக்குமே. ஓகேங்களா? கரெக்டான அரைக்காத்து போட்டாச்சு. அடுத்து வந்து நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறோம். அவங்களுக்கு வந்து கிராஸ் கட்டிங் தான், அவங்க ப்ளவுஸ் வந்து கிராஸ் கட்டிங் தான். நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். ஓகேங்களா? இந்த பேக்கை போட்டு அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வரைஞ்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வரைஞ்சாச்சு. ஓகேங்களா? இப்போ வரைஞ்சி எடுத்தாச்சு. எடுத்துட்டு இதை அப்படியே நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ வரைஞ்சிட்டோம். வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கிராஸோட உயரம் எடுக்கணும் இல்லையா, கிராஸோட உயரம் எடுக்கிறதுக்கு நம்ம டேப்பே எடுக்காமல் இந்த மாதிரி நம்ம அளந்துக்கலாம். இந்த இருக்குல்ல, கரெக்டாக இந்த அளவில் பிடிச்சிக்கோங்க. இங்கே ஷார்ப் பாயிண்ட்டு எங்கே வருதுன்னு பார்த்துக்கோங்க. ஷார்ப் பாயிண்ட்டு இந்த இருக்க அவங்க தையல் போட்ட இடம் தெரியுதுங்களா, அது கரெக்டாக இந்த நம்ம ஷோல்டரில் கரெக்டாக இங்கே மேலே வச்சுக்கோங்க. மேலே வச்சுட்டு இது இந்த மாதிரி வைங்க. வச்சுட்டு கரெக்டாக இந்த அந்த தையல் போட்டுருக்காங்களே அதுக்குள்ளே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்துட்டு அந்த மார்க் அந்த தையல் இருக்கு இல்லையா, அதையும் இதையும் வச்சு கரெக்டாக இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதுதான் ஷோல்டரோட உயரம், கப்போட உயரம். ஓகேங்களா? கப்போட உயரம் எடுத்து நம்ம இதை ஸ்ட்ரைட்டாக
கோடு போட்டுக்கலாம். இந்த மாதிரி கோடு போட்டாச்சு. ஓகேங்களா, நம்ம டேப் எடுக்கணும் அவசியமே இல்லை. அவங்க கழுத்தோட உயரம் வந்து 6 இன்ச்சு நான் எடுத்திருந்தேன். அந்த 6 இன்ச்சை வச்சு நான் ஃபஸ்ட்டு 6 இன்ச்சு எடுத்து மார்க் பண்ணி அதை வந்து பாக்ஸ் போட்டு ரவுண்ட் போட்டுட்டேன். ஓகேங்களா, அந்த மாதிரி ரவுண்ட் போட்டாச்சு. ரவுண்ட் போட்டுட்டு அதில் வந்து நம்ம போட்ட ரவுண்ட் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். மேலே தையலுக்கு வந்து 1/2 இன்ச்சு விட்டுருங்க. விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம 1/2 இன்ச்சு விட்டுட்டு வச்சு பார்க்கும்போது நம்ம மார்க் பண்ணது பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா, 1/2 இன்ச்சு மேலே தையலுக்கு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி விட்டுருங்க. விட்டுட்டு இங்கேயும் தையலுக்கு அப்படியே விட்டு மார்க் பண்ணிகிட்டே வாங்க. கரெக்டாக ரவுண்ட் வச்சுட்டு வாங்க. வரும்போது இங்கே வருது. அப்போ நம்ம எடுத்த கழுத்தோட உயரம் வந்து நம்ம எடுத்தது கரெக்டு. ஓகேங்களா, இப்போ அப்படியே நம்ம பட்டன் பீஸ் பக்கம் வந்து வச்சு எடுக்க போகிறோம். கரெக்டான அளவில் மார்க் பண்ணிக்கோங்க. பட்டி அடிச்சிருக்காங்க இல்லையா, அதை கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து 2.25 இருந்துச்சு. அப்போ 3.25 வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும். அதையும் மார்க் பண்ணியாச்சு, முடிஞ்சு. ஓகேங்களா, இப்போ இந்த கழுத்தோட அகலமும் ஷோல்டர் அகலமும் சேர்ந்து நமக்கு 5.5 இன்ச்சு இருந்துச்சு இல்லையா, அந்த 5.5 இன்ச்சை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மேலே கரெக்டாக 2.25. ஓகேங்களா, அந்த 2.25 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இப்போ அதை வந்து நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா, இது வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு புரியாது. நான் சொல்கிற உள்ள சின்ன சின்ன கரெக்ஷன் டிப்ஸ் எதுவுமே உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா, இந்த மாதிரி ரவுண்ட் கொடுத்தாச்சு. இதில் வந்து ஒரு இன்ச்சு வச்சு பேக்கில் வந்து 1.25 வச்சோம் இல்லையா, இங்கே 3/4 இன்ச்சு வச்சுக்கணும். 1/2 இன்ச்சு வர மணிக்கு இது பண்ணி வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் கொடுத்துட்டோம் நம்ம. ஓகேங்களா, இது வந்து கரெக்டான அரைக்காத்துக்கு. இப்போ பேக் முடிஞ்சு, இந்த இதெல்லாம் முடிஞ்சு. பஸ் கரெக்டாக உயரமும் எடுத்துட்டோம், இந்த அகலமும் எடுத்துட்டோம். அவங்களுக்கு நிப்பிள் டு நிப்பிள் வந்து 3 இன்ச்சு இருந்துச்சு. 3 இன்ச்சோட சேர்த்து 1/2 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து 3.5. ஓகேங்களா, 3.5 எடுத்துட்டு அதில் வந்து அவங்க டாட் வந்து எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். நம்ம டாட்டு பிடிச்சது வந்து பார்த்துக்கிடுவோம். டாட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். பஸ்ட்டு அதிகமாக இருக்கவங்களுக்கு ஒரு டாட்டை எப்படி அதிகமாக பிடிக்கணும், கம்மியாக இருக்கவங்களுக்கு கம்மியாக பிடிக்கணும், நார்மலாக இருக்கவங்களுக்கு நார்மலாக பிடிக்கணும். இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நார்மலாக இருக்கும். இந்த 1.25 இன்ச்சு பிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் அளவு ப்ளவுஸ் கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. அவங்க அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். இதே நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணும்போது அவங்க பஸ்ட்டுக்கு தக்கனதான் நம்ம டாட் பிடிக்கணும். ஓகேங்களா, இதை எப்பயுமே மறந்துடாதீங்க. நான் உங்களுக்கு தெளிவான விளக்கம் வேணால் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், யார் யாருக்கு எவ்வளோ பிடிக்கணும்னு. அந்த வீடியோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. 2.25 இருக்குது. 2.25னா 3.25 வச்சு மார்க் பண்ணணும் இல்லையா, 3.25 வச்சு மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இங்கேருந்து 3.25 இந்த நம்ம டாட் பிடிக்கிறோம் இல்லையா, அங்கே வந்து 3.25 வரணும். 3.25 வச்சு மார்க் பண்ணியாச்சு. 2.25னா 3.25. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நிப்பிள் டு நிப்பிள் வந்து 3 இன்ச்சு தான். ஓகேங்களா, 3னா 3.5 வச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கிட்டு 1.25 அவங்ககிட்ட 1.25 வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து வந்து இந்த ஆம்கோலோட இறக்கம் மார்க் பண்ண போகிறோம். மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அது வந்து நம்ம தையலுக்கான இடம் இது. நீங்கள் எவ்வளோ பிடிக்குங்களோ 1/2 இன்ச்சு வேணுமா 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க, 1/4 இன்ச்சு வேணால் 1/4 இன்ச்சு வச்சுக்கோங்க. உங்களோட விருப்பத்தை பொறுத்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதெல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே ஜாயிண்ட் கரெக்டாக பட்டி அடிச்சிருக்காங்க இல்லையா, அங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு கீழே இறக்கி மார்க் பண்ணிடுங்க. ஓகேங்களா, மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டாச்சு. ஓகேங்களா, கிராஸ்க்கு இந்த மாதிரி நம்ம போட்டாச்சு. இப்போ இதில் வந்து இந்த டாட்டு மெயின் டாட்டு பிடிச்சிருக்காங்க இல்லையா, அங்கேருந்து இங்கிட்ட எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கணும். 4 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக வருது. இது வந்து நீங்கள் அப்படியே அளவு ப்ளவுஸ் வச்சு அளந்துக்கலாம். அளக்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க டேப் வச்சு நம்ம அளந்துக்கிட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான். ஓகேங்களா, இங்கிட்ட 4 இன்ச்சு வருது. ஓகேங்களா, இப்போ 4னே நம்ம எடுத்துக்கலாம். மெஷர்மெண்ட் வந்து 4ன்னு எடுத்துக்கலாம். 4னா
4 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அது போக தையலுக்கு ஒரு 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட்டு ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இனி இதை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். அவ்வளோதான். ஓகேங்களா? இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரண்ட் கட் பண்ணுறது. இந்த அளவு தான் நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணுறது. ஓகேங்களா? புரியலைன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக திருப்பி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. எல்லாமே கட் பண்ணியாச்சு. கரெக்டாக அரைக்காத்து போடுறதெல்லாம் கரெக்டாக அரைக்காத்து போட்டுடலாம். இப்போ ஃப்ரண்ட்டு முடிஞ்சிச்சு. இப்போ பட்டி வந்து நம்ம எடுக்கணும் இல்லையா? இங்கேருந்து எவ்வளவு 3.25. இந்த பக்கம் 3.25. அந்த 3.25 கொண்டு போய் இந்த 2வது அரைக்காத்து போட்டிருக்கோம் இல்லையா, அங்கே வைக்கணும். அங்கே வச்சு நம்ம பட்டியோடைய அகலம் நீளம் எவ்வளோ வருதுன்னு பார்த்தா 9லையும் ஒரு புள்ளி வருது. 9லையும் ஒரு புள்ளி வருது. இப்போ நம்ம பட்டியோட நீளம் வந்து 9லையும் ஒரு புள்ளியும் எடுக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதை வந்து ரா எட்ஜஸை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரா எட்ஜஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வரைஞ்சி கட் பண்ணிடுவோம். இப்போ முன்னாடி வந்து பட்டியோட உயரம் வந்து 3 இன்ச்சு இருக்குது. 3னா 4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஊடால வந்து இங்கேருந்து மெயின் டாட் பிடிச்சிருக்காங்க இல்லையா, அங்கேருந்து இங்கே எவ்வளோன்னு பார்க்கணும். நம்ம மெயின் டாட்டில் வச்சுருக்காங்களே, அங்கேருந்து பட்டியோட உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். 2.5 இருக்குது. 2.5னா 1 இன்ச்சு சேர்த்து 3.5. ஓகேங்களா? இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. பட்டியோட நீளம் வந்து 9.5 ஒரு புள்ளி. அப்போ நம்ம 10 ஒரு புள்ளி வச்சுக்கலாம். 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. ஓகேங்களா? வச்சு மார்க் பண்ணியாச்சு. கீழே அதே 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். நம்ம போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம பட்டியோட பின்பட்டியோட உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஓகேங்களா? நான் எப்பயுமே 3 இன்ச்சு வச்சு பட்டியோட உயரம் வந்து எப்பயுமே 3 இன்ச்சு வச்சு கட் பண்ணுவேன். பின்னாடி இன்றைக்கி அவங்க அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதே அளவே நான் பட்டி வந்து வச்சு கட் பண்ணியிருக்கேன். அப்படிங்கும்போது இந்த இதை நம்ம கரெக்டாக பார்த்துக்கோங்க. எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த ஷோல்டர் கரெக்டாக இருக்குது. ரெண்டுக்குமே ஒன்று போல் இருக்குது. நம்ம குடஞ்சி வெட்டினது 1/2 இன்ச்சு இந்த கரெக்டாக இருக்குது. இங்கேயும் இந்த கரெக்டாக இருக்குது. பட்டன் பீஸு எல்லாமே நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த மாதிரி தான் கட்டிங் நம்ம கட் பண்ணிவிட்டு போட்டு பார்க்கும்போது கரெக்டாக இருக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து நம்ம பட்டியோட உயரம் வந்து கரெக்டாக எவ்வளோன்னு எடுத்துக்கலாம். மேலே இங்கே ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு வருவோம் இல்லையா, அதை மேல் துணியில் சேர்த்து வச்சுக்கோங்க. அப்படி இங்கே பார்க்கும்போது 3, இங்கே ஒரு தையலுக்கு சேர்த்து 3.5 இன்ச்சு. பின்பட்டியோட உயரம் வந்து 3.5 இன்ச்சு. ஓகேங்களா? அவங்க அளவு ப்ளவுஸில் 3.5 இன்ச்சு இருக்கான்னு பார்த்துக்கலாம். 3.5னா 2.5 இன்ச்சு இருந்தால் 3 இன்ச்சு சேர்த்துக்கோ. 1 இன்ச்சு சேர்த்து 3.5 இதாக பார்த்துக்கோங்க. 2.5 இன்ச்சு இருக்குங்களே அவங்க அளவு ப்ளவுஸில், அப்போ 3.5 இன்ச்சு. நம்ம அளவு எடுத்ததும் கரெக்டாக 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு வந்துச்சுங்க இல்லையா? இப்போ அதே 3.5 இன்ச்சு நம்ம இங்கே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து இந்த பட்டியோட இடுப்பு சுற்றளவு, கீழே பட்டியிலேருந்து இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். 2 பக்கமே இங்கிட்ட 6 இன்ச்சு இருக்குது. இங்கிட்ட 6.25 இருக்குது. நம்ம 6.25 இருக்குது. கூட இருக்கிறதே நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? 6.25னா 7.25, 8.25, 9.25 வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 9.25 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ அதில் வந்து கரெக்டாக அந்த 3.5 பட்டியோட உயரம் வந்து 3.5 இன்ச்சு. ஓகேங்களா? பட்டியோட உயரம் 3.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. அதை இந்த மாதிரி நம்ம இன்னி வரைஞ்சிக்கலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பட்டி. அவங்க அளவு ப்ளஸில் இருக்க மாதிரி இவ்வளோதான் பட்டி. ஓகேங்களா? இதை நீ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ப்ளவுஸ் கட்டிங். அவங்க அளவு ப்ளவுஸில் இருக்க மாதிரி நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. இனி அவங்களுக்கு அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி கொடுத்தா, ஸ்டிச் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். அப்போ தான் அடுத்தடுத்து நம்மகிட்ட வந்து கொடுப்பாங்க. நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு கட் பண்ணக்கூடாது. ஏதாவது ஆல்ட்ரேஷன் ஏதாவது சொன்னாங்கன்னா தான் நம்ம வந்து நம்மளோட ஸ்டைலில் கட் பண்ணி அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கடையில் நம்ம வந்து அந்த மாதிரி கட் பண்ணக்கூடாது. இன்னொரு பட்டி நம்ம கட் பண்ணிக்கலாம். துணி இருந்தால் நம்ம இதில் கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேறு பீஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? எனக்கு துணி இருக்கிறதுனால நான் இதில் கட் பண்ணிவிட்டேன். பட்டன் பீஸும் இந்த இங்கே எடுத்து வச்சுட்டு கட் பண்ணி இதாக இருக்குது பட்டன் பீஸுக்கு. இனி கழுத்துக்கு மட்டும் தான் நம்ம கட் பண்ணணும். இந்த பீஸில் வந்து நம்ம கழுத்துக்கு கட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.